ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த மற்ற வீடியோஸோடவே இந்த வீடியோ வாய்ஸ் கொஞ்சம் பூஸ்டப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ரூமில் ரெக்கார்ட் பண்ணாமல் கொஞ்சம் வெளியே நடந்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒர்க் போகல, இதுக்காகனே ஒர்க் போகலை. நாளைக்கும் போக மாட்டேன், 2 நாள் லீவ் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் கவனிக்கிறது கம்மியாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கும் உடம்பு டயர்டாகிடுச்சு. சரி 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு யூடியூப்பை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ ஒரு 2 நாளைக்கு வாய்ஸ் நல்லா பூஸ்டப்டாக பக்காவாக வரும், எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை குஷி பண்ண பார்ப்பேன். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான வீடு. உள்ள நம்ம டே அழகாக சோஃபாவில் உட்காந்துட்டு காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஏன் சோஃபாவில் உட்காந்துருக்காருனா, அவர் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். நம்ம டீவோடைய அம்மா கிச்சனில் நின்றுட்டு நம்ம டீவை எட்டி பார்த்து, டே பத்திரம், திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், கையை வெட்டிக்காத, நான் வெட்டுறேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அம்மா நானே பார்த்துக்கிறேம்மா, நீ அங்கே கிச்சனில் இருக்க வேலையை பாரு. அது சரி 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 பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் உட்காந்து அழகாக காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்க. இப்போ நம்ம ஜிமினை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே அழகாக கையில் நிறைய பழங்களோட வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம டேவை பார்த்ததும், ஹேய் டே, என்னடா வேலைலாம் செஞ்சிட்ருக்க? டேய் ஜிமின், நீ ஆரம்பிக்காத, கம்முன்னு சொல்லிட்டேன். ஏய் என்னடா காய்கறி வெட்டிகிட்ருக்க, கூட நான் வெட்டுறேன். என்னை நடக்க தான் விட மாட்டீங்க, அட்லீஸ்ட் நான் காய்கறியாவது வெட்டுறேனே. அது சரி, போர் அடிக்குதா? சரி சரி. ஆமாம், என்னது ஃபுல்லாக பழம் உனக்கு தான்? வீட்டில் ஆல்ரெடி மூட்டை மூட்டையாக இருக்குது, எதுக்கடா இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன்? இது என்ன, அடுத்து இவங்கேயும் வரான். அட பாவீங்களா, குடும்பமாக கிளம்பி வரீங்களா? ஏன்டா இப்படி பண்ணுறேன்? டே உனக்கே தெரியும்ல, என்னைக்காவது தான் நாங்கள் உன்னை பார்க்க வரோம், அப்பையும் சும்மா வருங்க வீட்டுக்கு வர சொல்கிறியா? என்னைக்காவது வரேன்னா நீ என்ன 3வது மனுஷனா? என் ஃப்ரெண்டு தானேடா, முன்னாடிலாம் எப்படி வருவியோ அதே மாதிரி வர வேண்டியதானே. இப்போ என்ன, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான் எல்லாருக்கும். ஏய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஜிமின். சரி 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 சரி. ஆமாம், பாப்பா குட்டி என்ன பண்ணுறா? அது எனக்கு எப்படி தெரியும்? அவள் உதைக்கிறது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்குள்ளே பாப்பா கேர்ள்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அப்படி சொல்ல முடியாது, கேர்ள்னா எனக்கு பிடிக்கும், அதனால. ஓஹோ சரி. ஜங்குக்கிங்க அவன் வழக்கம் போய் வேலைக்கு போயிருக்கான். ஐயோ மூஞ்சி அப்படி தொங்க போடாதுடா. பின்ன எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த டைம்லேயும் அவன் வேலைக்கு போகிறது. அவன் வேலைக்கு போனால் தான் அடுத்து அவன் டெலிவரிக்கு வர செலவெல்லாம் பார்க்க முடியும். லூஸ் மாதிரி அவன்கிட்ட எதனா பேசிகிட்டு இருக்க போகிறேன். இல்லை, நான் எதுவும் பெருசாக வேலையை காட்டிக்கலாம். ஆனால் என்ன, அவன் நைட்டும் கொஞ்சம் லேட்டாக வர, அதுதான் இன்னமும் கஷ்டமாக இருக்குது. அப்படியா? வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகிடுது. அம்மா தூங்கிடுறாங்க, நான் டெய்லி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அவனும் டயர்டாக இருப்பான். காலைல திரும்பி 6 மணிக்கு ஓட வேண்டியதாக இருக்குது தான். ஓ, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஜங்குக் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்க மாட்டான், யோசிப்பான், வெளியே காட்டிக்காமல் இருக்கான். ஓகேவா? சரி, இந்த பழத்தெல்லாம் நீ சாப்பிடு, இதை நான் கட் பண்ணுறேன், கொடு. ஜிமின் பேசிக்கிட்டே அப்படியே வாங்கிட்ட பார்த்தியா? கொடுடா, நீ வேற ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பின்ன நம்ம ஃப்ரெண்ட் ஜோனில் நீ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி, பின்ன நாங்களாம் உன்னை பார்த்துக்காம இரு. எல்லாருமா வராங்க? ஆமாண்டா, ஆரஞ்சின் சுகா எல்லாரும் வராங்க. ஏண்டா திடீர்னு எல்லாரும் கிளம்பி வரீங்க? அது ஜங்குக் தான் வர சொன்னா. ஜங்குக்கா? ஏன்? யாருக்கு தெரியும்? எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணா, ஜிமின் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொன்னான். சரின்னு வச்சுட்டேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்துட்டுருக்க வழியில் யோங்கி கால் பண்ணான், எங்கே இருக்கேன்னு கேட்டான். நான் டே வீட்டு பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னேன். அங்கே தான் போயிட்டுருக்கேன், நானும் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், மற்றவங்களும் அங்கே தான் வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னான்.
ஏன்னு எனக்கு தெரியல. மேபி யூங்கிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே அப்போது யூங்கிக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம யூங்கி டோர் வெளியே, "தோ வந்துட்டே, எனக்கு கால் பண்ண போகிற?" அப்படின்ட்டு நம்ம யூங்கி 2 கையிலையும் கவர் வச்சுட்டு, அதாவது அந்த கவரில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அப்படி இருக்குது, ஃபுல்லாக ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்குது நம்ம டேக்காக. 2 கவரையும் எடுத்துகிட்டு அப்படியே வர, இப்போ நம்ம டே நம்ம யூங்கியை பார்த்துட்டு, "ஏய் யூங்கி, ஐயோ உன்னை பார்த்து எவ்வளோ மாதம் ஆச்சு, உள்ளே வாடா." "அதெல்லாம் வரேன், இங்கே ஒருத்த முன்னாடியே வந்து அட்டனன்ஸ் போட்டான் போலியே." "ஆமாம், நான் தான் எப்போவுமே முன்னாடி வருவேன், நீ ஏன் வருவ?" "அது சரி, இன்னும் மற்றவனுங்க வரலையா?" "இல்லை, யாரும் வரல." "ஏய், என்ன விஷயம், என்ன இது திடீர்னு?" "அது என்னன்னு தெரியல, ஜங்குக் தான் சொன்னான் கிளம்பி வர சொல்லி." "இப்போ தான் ஜிமினும் சொன்னான்." சொல்லிட்டானா? அவெல்லாம் அதெல்லாம் சொல்லிடுவான், உங்ககிட்ட ஜங்குக் சொல்லாமல் இருக்க மாட்டான். சொல்லு, என்ன விஷயம்?" "அது எனக்கு தெரியாதுப்பா." "சொல்லுடா." "எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க, நம்ம யூங்கி அப்புறம் நம்ம ஜிமின் 2 பேரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி மாறி மாறி கலாச்சிக்கிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலகலன்னு இருக்க, திடீர்னு நம்ம ஆரம், ஜின், அதுக்கப்புறம் நம்ம ஜேஹோப்பு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்ததும் அந்த இடமே ரொம்பவும் சிரிப்பும் கலவரமும் ஆகிடுது. ப்ளஸ் நம்ம டேவோடைய அம்மா வேறு இருக்காங்களா, அவங்களும் அந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இவங்க கூட பேசி சிரித்து ஜாலியாக இருக்காங்க. இதில் பத்தாவதுக்கு நம்ம டே வந்து நடுவில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கவும், நம்ம டே வந்து அந்த சின்ன வயிறு அந்த 5 மாதத்தில் எப்படி பெருசாக இருக்கும், ஸோ அந்த வயிறு அழகாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறப்பெல்லாம் அப்படியே லைட்டாக அந்த வயிறும் சேர்ந்து குலுங்க அப்படியே அழகாக இருக்குது அந்த இதுவே பார்க்குறதுக்கு. இதில் வர ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமில் நம்ம ஜங்குக் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறாரு. அதுவும் இல்லாமல் டின்னர்லாம் வேறு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. இவர் உள்ளே வர்றதுக்கும் இவங்க கூட்டமாக இருக்கிறதுக்கும் பக்காவாக இருக்குது. நம்ம ஜங்குக்குள்ளே வந்த உடனே நம்ம டே ஓடி போயிட்டு அழகாக கையில் வச்சுருக்க பேக்கெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கை லைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார வச்சுட்டு நம்ம டே போயிட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் குடிச்சிட்டு எல்லாரும் கூடயும் பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பழசெல்லாம் வச்சு பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க, "டேய் டே, ஏட்டே எழுந்துடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. இது எல்லாமே அவருக்கு வந்த கனவு. நம்ம டே 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, நம்ம ஜங்குக் வேலைக்கு போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வர்றது, இது எல்லாமே அவருக்கு கனவு. நம்ம டே தான் அப்படியே எழுந்துருச்சு, ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா முன்னாடி வந்து அவங்க அம்மா. நம்ம டே தான், "என்னடா இப்படி காய்கறியை வெட்டிக்கிட்டு இப்படி சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்க, தூக்கம் வருதுன்னா சொல்ல வேண்டியதானே அம்மாட்ட, கூட போய் தூங்க போ." "அம்மா, இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்." "ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க?" "இல்லை இல்லைம்மா, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே தான் ஃபேஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு வயிறு தொட்டு பார்க்குறாரு. அவர் உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கார். ஆனால் 5 மந்த்ஸ் கிடையாது, 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் நம்ம டே. வயிறு நல்லா தொட்டு பார்க்குறாரு, வயிறு நல்லா பெருசாக இருக்குது. தொட்டு பார்த்துட்டு அதை பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருந்த எடுத்து சைடாக வச்சுட்டு அப்படியே போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கா. கண்ணாடியை பார்த்ததும் அவர் ஃபேஸ் அவர் பார்க்குறாரு. அவ்வளோ நேரமாக அந்த கனவுல வந்து சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்த டேவுடைய ஃபேஸில் இப்போ கரண்ட்டாக அந்த கண்ணாடியை பார்க்குறப்போ அந்த முகத்தில் இருந்த சிரிப்பு எதுவுமே இல்லை. முகமே பார்க்குறதுக்கு வாடி போயிருக்கு. என்னமோ ரொம்ப நாள் நிம்மதியே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே அங்கே இருக்கிற ஒரு டவலை வச்சு மூஞ்சி கழுத்தெல்லாம் தொடச்சிட்டு திரும்பியும் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு காய்கறி வெட்டிகிட்டு இருந்த எல்லாத்தையும் எடுத்து மடியில் வச்சு வெட்ட ஆரம்பிக்க, இப்போ பக்கத்தில் நம்ம டேவோடைய அம்மா வந்து உட்காந்து, "டே, போயிட்டு தூங்குறதா இருந்தால் போய் தூங்குடா, அம்மா பார்த்துக்கிறேன்." "இல்லைம்மா, தனியாக எப்படிம்மா ஹேண்டில் பண்ணுவீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்." "டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா பார்த்துக்கிறேன் கொடு." "அம்மா பரவாயில்லம்மா, ஜங்குக் கால் பண்ணானா?" "அவன் கால் பண்ணல, நான் தான் கால் பண்ணேன், பட் அவன் அட்டன் பண்ணல." "ஓ
சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக காயை அப்படியே வெட்டிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே கையில் ஒரு கவரில் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வராரு. பக்கத்தில் வந்து நம்ம டீ கிட்ட உட்காந்துட்டு நம்ம டீ கிட்ட அந்த இது ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க நம்ம டீ அதை சைலண்ட்டாக வாங்கி ஒரு பக்கம் வச்சுட்டு திரும்பியும் காய் வெட்ட ஆரம்பிச்சிட்றாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹே டே, ஆ உன் ஹஸ்பண்ட் கால் பண்ணல? இல்லை ஜங்குக். ஏன்? வேலையாக எதுனா இருப்பாங்க. ஓ, ரொம்ப பிஸியோ? ம், சரி. பாப்பா குட்டி என்ன பண்ணுறா? அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா போல. காலையில் இந்த அசைவும் இல்லை. ஓஹோ, நான் வேணா எழுப்பிவிடுவா? ஓய் குட்டி, ஓய் எழுந்திரி. என்ன அப்பாவும் உதைக்க மாட்டே போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவோடைய வயிற்று பக்கத்தில் போயிட்டு பேசிகிட்டு இருக்க. நம்ம டேக்கு அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படியே கண்ணில் அப்படியே அழுக வர மாதிரி போகுது. பட் ஒரு டீப் பிரத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. காய்கறிகளை திரும்பியும் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவோடைய அம்மா வந்து அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. சைலண்ட்டாக அப்படியே கையை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், ஏன் சோகமாக இருக்கா? வெளியே போகலாம் வரியா? என்ன கிட்ட வெளியே போகலாம் பார்க்குக்கு? ம், வரேன் ஜங்குக். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவு தான் அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து கை கூப்பிட்டு அழகாக அந்த வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து நடத்தி கூட்டிகிட்டு போக நம்ம டே வந்து ஜங்குக்குடைய கையை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அந்த பார்க்கில் நடக்கும்போது. பட் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கையெடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஐ மீன் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கார் நம்ம ஜங்குக்கு சொல்லப்போனால். பட் நம்ம டேக்குள்ளே ஏதோ ஒரு பெயின் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டே தான், ஜங்குக் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? பிடிக்குமே. யாரு? அதுக்கேண்டா நீ இப்படி பயப்படுற? பயப்படல சங்கர், சும்மா கேட்குறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீ, உன்னை எனக்கு பிடிக்கும். ஜிமினை பிடிக்கும், அப்புறம் ஆரம்பை பிடிக்கும், ஜின்னை பிடிக்கும், சுகா பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஏன்? ஓ, அந்த மாதிரி சொல்கிறியா? நானும் ஏதோ பர்சனலாக இருக்குன்னு நினச்சேன். ஓஹோ, அப்படிலாம் யாரும் இன்னும் வரைக்கும் வரலடா. வந்தா ஏற்றுப்பியா? தெரில. ஓ, டே உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கொஷின் கேட்கணும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். என்னது? உனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் எப்படிடா செட் ஆச்சு? அவர் வெளியூர்லேயே இருக்கார். இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லை. மேரேஜ்க்கு கூட நான் ஏன் வரலன்னு எனக்கே தெரியல. அது அது வந்து சங்கு, உங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜ் தானே சொன்னேன்? கொஞ்சம் சொல்ல எப்படி? நானும் கேட்குறேன். நம்ம லவ் ஸ்டோரியை என்கிட்டே கேட்குறியடா? இல்லை ஜங்குக், அது வந்து இப்போ உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஆமாம், ஃப்ரீயாக தானே இருக்கோம், சொல்கிறா. அது நானும் அவரும் ஒரே கிளாஸ் ரூம். நான் அவர் அவ்வளோவா பெருசாக கண்டுக்கலாம் மாட்டேன். ஆனால் அவர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு. காலேஜில் ஒரே கிளாஸ் ரூம். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பேசினார். ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் ப்ரப்போஸ் பண்ணாரா? அப்புறம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் மேலே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடச்சிது. அப்புறம் நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? நான் தான், எனக்கு உங்க கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குது.
வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை ஆ ஏண்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. ஏய் உனக்கு எமோஷ்னல் ஆகுதுன்னா சொல்ல வேணாண்டா. இல்லை சங்கர், ஒன்றும் இல்லை. அது நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான், வேற ஒன்றும் இல்லை. ஐம் சாரி டே. இல்லை பரவாயில்ல சங்கர், நான் சொல்ல கேட்பியா? நீ சொன்னால் கேட்குறதுக்கு நான் ரெடிடா, ஆனால் நீ சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தெரியல. இல்லை சங்கர், நான் சொல்கிறேன். சரி சொல்ல. அப்புறம் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் கூட இருந்தால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் நம்ம கூட ஒரு பாப்பான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னேன். அவர் முதல்ல நான் அவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னதே நம்பவே இல்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்ருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொன்னார். அவருக்கு என்ன பிடிக்கும், ஏன்னா அவரும் லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும், ஆனால் நான் சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்தார். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பேசிக்கிட்டு நல்லபடியாக வீட்லேயும் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாப்பா வந்தா. அவருக்கு வெளியூரில் விடுடா, நீ சொல்லவே வேணாம், விடு. இல்லை சொல்கிறேன். அவருக்கு வெளியூரில் வேலை கிடச்சிது. அப்புறம் போனார், இது வரைக்கும் வரல. பாப்பா தங்கியிருக்கான்னு சொன்னால் அன்னைக்கு தான் அவருக்கு வேலை கிடச்சிது. டெலிவரிக்கு வரதும் கஷ்டம்னு சொல்கிறாரு. ஓ சரி விடுறா, அதான் நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு அப்படி நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண நம்ம டே லைட்டாக நம்ம சங்கு கூடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம சங்கு கூடைய ஷோல்டரில் சாஞ்சதும் அவ்வளோ ஒரு நிம்மதி, அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்குது. நம்ம சங்கு கிட்டே இருந்ததும் நம்ம டே தான் நம்ம சங்கு கிட்ட, சங்கு நான் கையை பிடிச்சிக்கிட்டா, இது என்னடா கேள்வி, பிடிச்சிக்கோ, தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், ஓகேவா? சங்குக், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா. என்ன? நீ என்கிட்ட இருக்கும்போது தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் எதையும் சொல்லி பேசாதுடா. ஏண்டா, உனக்கும் அவருக்கு எதனா சண்டையா? தயவு செஞ்சு அப்படி பேசாத, எனக்கு என்னமோ மூணாவது மனுஷனை பேசுகிற மாதிரி இருக்குடா. சரி 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 சரி, நான் எதுவும் பேசல, அவரை பற்றி பேச்சே எடுக்க மாட்டேன், போதுமா? நீயும் நானும் இருந்தோன்னா நீயும் நானும் மட்டும், ஓகே? எனக்கு அது போதும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம சங்குக்குமார் சேர்ந்து அந்த பார்க்கில் நல்லா ஜாலியாக பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க நம்ம சங்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம யூங்கியும் ஜிமினும் சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, டே அங்கே பாரு யார் வரானு. யாரு? ஜிமின் யூங்கி, அவங்க 2 பேருமா? அவங்களே தான். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன கையோட நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம் நானும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைடா, ஓ மேரேஜும் ஜிமின் மேரேஜும் ஏன்டா எனக்கு ஞாபகமே இல்லை. அது ஜங்குக், நீ அந்த மேரேஜில் வரலன்னு தானடா சொல்லிட்டு இருந்தா, மறந்துட்டியா? அப்படியா சொன்ன? ஆமாம், உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா வெளியூர்லடா போயிருந்தா.
நீ வீடியோ கால் தான் வரேன்னு சொல்லியிருந்த, ஆனால் அப்பயும் உனக்கு மீட்டிங் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு நீ வரல. ஓ, சரி விட, வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்ணீரை தொடச்சிட்டு உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக் எஞ்சி முன்னாடி நடந்து போகிறாரு. நம்ம டே பொறுமையாக எழுந்திரிச்சு ஜங்குக் பின்னாடியே நடந்து போக பார்த்தா ஆப்போசிட்டில் வர நம்ம ஜிமினும் நம்ம இவங்கியும் பார்த்துட்றாங்க. இவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டேக்கும் ஒரு சந்தோஷம் கிடச்சிருது இவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமினியும் டேவையும் முன்னாடி நடக்க விட்டு நம்ம இவங்கியும் நம்ம ஜங்குக்கும் வந்து பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்து, டே உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறல்ல? கரெக்டாக எடுத்துக்கிறேன். பாப்பா செக்கப்லாம் போனியா? ஆமாண்டா, அம்மா கூப்பிட்டு போனாங்க. போன மந்த்துக்கு ஜங்குக் தான் கூட்டிகிட்டு போனான். பாப்பா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாளில் பாப்பா வந்துடுவாள்ல. இன்னும் 2 மாதம் தானே இருக்குது. 1.5 மாதம்தான் இருக்குது. ஆமாம், என்ன ஜங்குக் கூட வந்திருக்க? அதுவா, அவனா கேட்டான் பார்க்குக்கு போகலாமான்னு சொல்லி. அதான் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அப்படியே காத்தார நடக்கலான்னு சொல்லி நானும் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதனா பேசினானா? அவன் வந்ததுலேருந்து பேசிட்டு தாண்டா இருக்கான். சரி, பார்த்து வீட்டுக்கு போ. நானும் இவங்கேயும் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குது. அதை பற்றி தான் அவங்ககிட்டயும் சொல்லிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஜங்குக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியல, சோகமாக இருக்கான் பாரு. அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் நம்ம டேவுமா நின்று பேசிகிட்ருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் டேவும் கூட அழகாக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது கூட நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கிற அந்த ஃபன்னெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம டே கிட்ட பேசிகிட்டே வர, நம்ம டேக்கு அவர் பேசுகிறதுலாம் காதில் விழுதோ இல்லையோ, நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டே வர அந்த சிரிப்பு, வாயசைவு, அவர் பேசுகிறப்போ அவருடைய ஃபேஸ் மாறுற அந்த பாவனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டே வராரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நேராக வீடும் வந்துடுது. வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் பார்த்து அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. டின்னர்லாம் சாப்பிட்டு பெட்டில் உட்காந்து அந்த கால்சியம் வைட்டமின் டேப்லெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டு அழகாக பெட்டில் படுக்கிறாரு. படுத்தவருக்கும் தூக்கமே இல்லை, புரண்டு படுக்கிறாரு. இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், நைட்டு முழிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஹஸ்பண்ட் அப்படின்ற அந்த டயலிங் நம்பர் வந்து ஆனில் இருக்குது, அதாவது ஆன்லைனில் இருக்குது. சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. ரிங் போகுது. 4th ரிங்கில் கால் அட்டன் பண்ணுறாங்க. அழகாக அப்படியே நம்ம டே வந்து அந்த சைட்லேருந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க டக்குன்னு கால் கட் ஆகிடுது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இது டக்குன்னு கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த சைட்லேருந்து நம்ம டேக்கு வந்து கால் வருது. இப்போ நம்ம டே தான் அதை அட்டன் பண்ணி, ஹலோ, ஹே, என்ன கால் பண்ணியிருந்தா? இல்லை, ஆன்லைனில் காட்டுச்சா, அதான் கால் பண்ணேன். என்ன பண்ணிகிட்ருக்கடா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நீ கரெக்டாக கை கழுவுற நேரம் கால் பண்ணிட்டேன். ஓ சரி ஜங்குக், நான் கால் கட் பண்ணுறேன். என்னாச்சு திடீர்னு கால் பண்ணிட்டு காலை கட் பண்ணுறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைடா, ஆன்லைனில் காட்டுச்சா, நான் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க கால் பண்ணேன். ஆனால் நீ தான் சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னியா, அதான் கால் கட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓ சரி, டேப்லெட்ஸ்லாம் எடுத்தியா? எடுத்துட்டேன். சரி தூங்க, சும்மா ஃபோன் நோண்டிகிட்ருக்காத. சரி ஜங்குக், பாய் பாய், ஐ லவ் யூ. கேட்கல. குட் நைட். குட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ வந்து காலை கட் பண்ணிவிடா. ஃபோன் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பெருமூச்சு வச்சுட்டு
அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்து தூங்குறாரு நம்ம டே. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, வீக்ஸ் போகுது, இப்படியே தான் இருக்கும் அவருக்கு டெய்லி ரொட்டீன். நம்ம டேவை எந்த வேலையும் அவங்க அம்மா அதிகமாக பண்ண விட மாட்டார். அதிகமாக நம்ம டே வந்து பண்ணுற வேலையை நடக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது மட்டும்தான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேக்கு வந்து பேபி அந்த பிறக்க போகிற அந்த டேட் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு நாள் நம்ம டேவை காட்டுறாங்க. அழகாக டிவி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு, பாப்கார்ன் சாப்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த நேரம்னு பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன வலி வருது அவரோட வயிற்று பக்கத்தில். இது எப்பவும் இருக்க வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நல்லா விட்டுடுறாரு. பட் வலி போக போக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக மாறுது. ஒழுங்காக நிமிர்ந்து உட்காரக்கூட முடியாத அளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவருக்கு. இப்போ டக்குன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா வலிக்குது, ஆனால் வித்தியாசமாக வலிக்குதுமா, இது வரைக்கும் இந்த மாதிரி வலிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு புரியுது இது வந்து லேபர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெளியே டக்குன்னு காட்டிக்கல, பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காட்டிக்கல. இப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வெயிட் பண்ணிக்கோ, நான் ஜங்குக்கு கூப்பிடுறேன், வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மகிட்டே அம்மா சின்ன வலிதாம்மா, ஆனால் டாலரேட் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல்லாம் தேவையா என்ன, மாத்திரை போட்டால் போதாது. டேய், ப்ரெக்னென்சி டைம் இந்த மாதிரிலாம் மாத்திரை சும்மா சும்மா போட்டுட்ருக்கக்கூடாது, டேட் வேறு நெருங்கிட்டு இருக்குல்ல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அம்மா இல்லைம்மா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், வீட்டிலே இருக்கலாம். ஏய் டேய், நான் உனக்கு ஐயோ பாப்பா எதனா பிறக்க போதா இருக்கும்டா, வா போகலாம். என்னம்மா சொல்கிற, அதுக்குள்ளையா டேய், இது 9th மந்தில் எப்போ வேணால் பாப்பா பிறக்கும், கிளம்பு. ஆனால் அம்மா வலி கொஞ்சம் தாங்க முடியுது, ஸ்டார்டிங் அப்படி தான்டா இருக்கும், போக போக தாங்கவே முடியாது, எழுந்துடுடா. முதல்ல நீ ஜங்குக்கு கால் பண்ணாதம்மா, ஜிமனுக்கு கால் பண்ணி வர சொல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் ஜங்குக்கு கூப்பிடுறதெல்லாம். ஜங்குக் தானடா பக்கத்தில் இருக்கான், உங்ககிட்ட பேசினா வேலை நடக்காது, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ண, நம்ம ஜங்குக் கிட்ட விஷயத்த சொன்னதும் நம்ம ஜங்குக் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ நம்ம டேவுக்கும் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க அம்மா பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வைக்கவும் நம்ம ஜங்குக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்ததும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுட்டு ஜங்குக்கு வந்து அழகாக நம்ம டேவுடைய கையை பிடிச்சி பொறுமையாக நிமிர்ந்து நடக்க வச்சு அழகாக காருக்கு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம டேவால் வந்து நடக்க முடியுது, அந்தளவுக்கு இன்னமும் பெயின் வந்து சிவியர் ஆகலை, ஜஸ்ட் ஸ்டார்டிங் அப் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறாரு. ஆனால் நடந்து அழகாக காரில் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு போ சரியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா கிட்ட சொல்ல, நம்ம டேவுடைய அம்மாவும் அழகாக நம்ம டேவை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆனதும் நம்ம டேவை வந்து அழகாக அந்த லேபர் ரூம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது பேபி வந்து லேபர் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் ஆரம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேவுடைய மேரேஜில் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ், டியூட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தனால அந்த ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றது அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும். பட் நம்ம டேக்கு அந்த லேபர் பெயின், பாப்பா பிறக்க போகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தனுக்கு பாப்பா பிறக்க போகுது அப்படின்னதும் எல்லாருமே ஆன் ஸ்பாட் ஆஜராகிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். நம்ம டேக்கு தேவை வேண்டிய அந்த நியூட்ரிஷன்ஸு, டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு, தேவையான எல்லா இதுவும் ஹாஸ்பிட்டல் சைட்டில் நம்ம கொடுக்க வேண்டியதை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்டாக இருந்து நம்ம டேவுடைய அம்மாவுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளில் நம்ம டேக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்குடைய கையில் தான் நம்ம டேவுடைய ஃபோன் இருக்குது. நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறாருனா, சரி அவருடைய ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய மொபைலை அன்லாக் பண்ணி அதில் டயல் நம்பர் போயிட்டு ஹஸ்பண்ட்னு டயல் பண்ணியிருக்கு, அதை வந்து அட்டன் பண்ணி கால் பண்ணுறாரு. ரிங் போது நம்ம ஜங்குக்குடைய பாக்கெட்டே வைப்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த நம்பர்
நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவோடைய ஃபோன்லேருந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுறது, நம்ம ஜங்குவோடைய மொபைல் ஏன் வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. டேவோடைய ஃபோனில் வந்து காலை கட் பண்ணால் இங்கேயும் கட் ஆகுது. திரும்ப கால் பண்ணுறாரு, திரும்ப இதே ஃபோனுக்கு ஜங்குக்குடைய ஃபோனுக்கே கால் வருது. என்ன இது, ஏன் நம்பரை எதுக்கு இவன் ஹஸ்பண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம டேவோடைய அம்மா இதை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. ஜிமின் கிட்ட வந்து சொல்கிறதுக்கு போகிறாங்க. ஜிமினை வந்து தட்டி தட்டி, ஜிமின் அங்கே பாரு, என்னமோ அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து கூப்பிட்டு சொல்ல, நம்ம டேவோடைய அம்மா வர ஜங்கு கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜிமின் டக்குன்னு தடுத்து நிறுத்தி, வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அவனே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவோடைய ஃபோனில் இருக்க கேலரிக்கு போகிறாரு. ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாரு. நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ இருக்குது. டேக்கும் ஜங்குக்கும் பேபி கன்ஃபார்ம் ஆன அந்த ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு நம்ம டே. அது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் பேபி வந்து தங்கியிருக்கா, அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைல் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம டே வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பாரு. அதையும் வந்து பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டே வந்து டக்குன்னு வந்து எழுப்பி இந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் சைன் இருக்குது, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து காட்ட, நம்ம ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி ஒரு கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றி நம்ம டேவை ஹக் பண்ணிவிட்டு அழுகிற மாதிரிலாம் இருக்கும் அந்த வீடியோ. அதெல்லாம் பார்க்குறாரு. இவருக்கு இங்கே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு பக்கம் தலை வர வலிக்குது, எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்கிறது, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. நம்ம ஜங்குக்கு என்ன எமோஷன்னே தெரியல. இது டோட்டல் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டாக இருக்குது அந்த ஃபோனை பார்த்ததுலேருந்து. டே கூட செம்ம க்ளோஸாக இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க 2 பேரும் மால்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிருப்பாங்க. அதில் உள்ள ஃபோட்டோஸ் இருக்குது, ஸ்கூல் டைமில் உள்ள ஃபோட்டோ இருக்குது. இவங்க 2 பேரும் அந்த கன்னத்துலலாம் உம்மா கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜங்குக்கு ஒரு மாதிரி என்னென்னமோ யோசிக்க தோணுது. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஜிமின் இதெல்லாம் பார்க்குறாரு. நம்ம டேவோடைய அம்மா கிட்ட, தெரிஞ்சோ தெரியாத மாதிரி விட்டுருங்கம்மா, அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி தண்ணி தெளித்து விட்டுடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு ஃபோனெல்லாம் அப்படி நோண்டி பார்த்துட்ருக்காரு. எல்லாத்துலேயும் இருக்கிறது என்னென்னா, டேக்கும் ஜங்குக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனால் அது ஃப்ரெண்டு கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை, ஹஸ்பண்ட் ரேஞ்சுக்கு இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண இருக்கு. அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து அப்படி நம்ம டேவோடைய அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் என்னதுமா, என்ன ஜங்கு, நானும் டேக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம், இந்த ஃபோட்டோலாம் பாருங்க, இதில் நானும் டேவோ இவ்வளோ க்ளோஸாக. என்னது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. என்ன எல்லாம், நீ எதுக்கு டேவோடைய ஃபோன் எடுத்த? அவன் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணலான்னு, ஆனால் கால் பண்ணால் என் ஃபோனுக்கு ரிங் ஆகுது. அது வந்து ஷங்குக்கு, அது கொஞ்ச நேரம் இரு, இதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா பிறந்துரும்ல, உள்ள டே வர கஷ்டப்பட்டுருக்கான், அப்புறம் பேசிக்கலாம். இல்லை அம்மா, இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கும் டேக்கும் இதெல்லாம் உண்மைன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி நம்ம டேவோடைய அம்மா கிட்ட கேள்வி கேட்க, நம்ம ஜிமின், ஆர்எம், ஜென் எல்லாருக்கும் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருது. பட் எல்லாருமே ஹைட் பண்ணிக்கிறாங்க, எதையும் வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து கத்துற சவுண்டு அப்படி கேட்குது. நம்ம ஜங்குக்கு உட்பட அப்படி கேட்குது நம்ம டே வந்து கத்துற சவுண்டு.
எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மாதிரி சம்பிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. அந்த கதவு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி துடிச்சு துடிச்சு நின்றுட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கத்துற சவுண்ட் எல்லாமே கம்மியாகுது. அந்த லேபர் ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை, அழகான தேவதை. அவளை அழகாக அப்படியே டவலில் சுற்றி அப்படியே கைக்கு அடக்கமாக கூட்டு வந்து கொடுக்குறாங்க. அவளுடைய காலும் அவளுடைய தலையும் மட்டும்தான் வெளியே தெரியுது லைட்டாக. அவளுடைய காலில் டாட்டர் ஆஃப் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அந்த பேப்பர் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டேக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்து பாப்பா ஃபஸ்ட்டு வந்ததும் கையெல்லாம் நடுங்குது. கை நீட்டி வாங்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல. நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குடைய ஷோல்டரை லைட்டாக டேப் பண்ணி, என்னடா பார்த்துட்டே இருக்க, ஓம் பொண்ணு தான் வாங்கு. ஜிமின் அப்போ அந்த ஃபோட்டோ வீடியோ முதல்ல குழந்தைய வாங்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம டேவோடைய அம்மா வந்து லைட்டாக நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே கை வச்சு, பாப்பாவை வாங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மாவும் சொல்ல, நம்ம ஜங்குக் பொறுமையாக பாப்பாவை கையில் வாங்கிக்கிறாரு. அவருடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே அந்த குழந்தையோட கன்னத்தில் படுது. அதை பார்த்து ஒரு மாதிரி துடிக்கிறாரு. ஐயோ, குழந்தை கன்னத்தில் ஏன் கண்ணீர் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இன்னொரு கையை வச்சு பொறுமையாக கண்ணீரை தொடச்சிட்டு 2 கையும் வச்சு பொத்தி அப்படியே உடம்ப அணைச்சி வாங்கிக்கிறாரு அந்த குழந்தைய. இப்போ அப்படியே அணைச்சா மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா. அந்த இடத்துல அந்த நர்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் அப்படியே அந்த குழந்தை முகத்தையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அழுக வருது. ஏன் அழுறாருன்னு அவருக்கே தெரியல. தலையில் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. அவ்வளோ யோசனைகள் எல்லாம் ஒரே டைம் வந்து அடிக்குது. லைக் அந்த ஃபோட்டோ டே கூட ஒன்றா இருக்கிறது, அது பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்லை. டேக்கு மேரேஜ் ஆனது நம்ம ஜங்குக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆனால் மேரேஜ் ஆகிருக்கா மாதிரி, அதாவது அதுவும் ஜங்குக் கூடயே மேரேஜ் ஆகிருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பாப்பாவுடைய காலில் டாட்டர் ஆஃப் ஜங்குக்கு, அதுவும் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு தான் புஷ் பண்ணுறாங்க குழந்தைய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எனக்கே எல்லாமே மறந்து போயிருக்கு, எனக்கே எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்விகள் அவருடைய மண்டைக்குள்ளே ஓடுது. அந்த கேள்விகள் எல்லாம் ஒன்று ஒன்றா அந்த கன்ஃபியூசிங்கு எல்லாம் அப்படியே மண்டைக்கு மேலே பாரமாக ஏறிட்டே இருக்கா. ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது நம்ம ஜங்குக்கு. குழந்தைய டக்குன்னு நம்ம ஜிமின் கிட்ட புடின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள அந்த சேரில் அப்படியே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்கார்றாரு. ஒரு நிமிஷம் கொலாப்ஸ் ஆகிடுறாரு நம்ம ஜங்குக். அவர் கான்ஷியஸ்லேயே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்குடைய ஃபேஸ் எல்லாம் அப்படியே தெளித்து நம்ம ஜங்குக்கு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் ஓரியன்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நம்ம யூங்கி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை டேப் பண்ணி, டே ஓகேவா நீ, டே எங்க, டே உள்ள ரூமில் இருக்காண்டா, எனக்கு அவனை பார்க்கணுண்டா. பார்க்கலாம் இப்போ முடியாது, பார்க்கலாம். நீ ஓகே தானே? எனக்கு என் டேவை பார்க்கணும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், நான் அவனை பார்க்கணும். ஏய் எங்கடா போகிற, இரு பார்க்கலாண்டா. அவனை வார்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் பார்க்க விடுவேன்னு சொல்லி டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போனார். நீ வெயிட் பண்ண, பார்க்கலாம். ஏய் என் டேவை பார்க்குறதுக்கு யார் அவன் டாக்டர் என்கிட்ட சொல்கிறது? இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக் கிட்ட காட்டுறாரு. நம்ம ஜங்குக் வந்து அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் பார்த்ததும் அப்படியே ஸ்டன்னாகி உட்காந்துட்டுறாரு. ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசவே இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்காரு குழந்தைய பார்த்த மேனிக்கே. குழந்தையோட காலில் பார்த்தா டாக்டர் ஆஃப் ஜங்குக்குன்னு இருக்கான். அதை பார்த்து கண்ணிலேருந்து தரையாக ஊற்ற ஆரம்பிக்குது. நம்ம ஜிமினுக்கு புரிய வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷ கண்ணீர் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் வருது. இப்போ நம்ம ஜின்னு தான் பொறுமையாக வந்து குழந்தைய வாங்கி நம்ம ஜங்குக்குடைய மடியில் அந்த குழந்தைய வைக்க, இப்போ ஒன்று நம்ம
ஜங்குக் வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு குழந்தையும் கையில் வாங்கி வச்சு இறுக்கி அணைச்சிக்கிறாரு. இப்போ அந்த குழந்தைய பார்த்து முதல்ல சொல்கிற ஒரே வார்த்தை, என் குழந்தை, எனக்கும் டேக்கும் பிறந்த குழந்தை, அழகாக இருக்கா அவனை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைய கொஞ்சம் ஆரம்பித்ததும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் வருமே. குழந்தை பிறந்ததுக்கு வந்ததோ இல்லையோ நம்ம ஜங்குக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. பேக் டு த ஸ்டோரி. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் நம்ம டேவோடைய அம்மா எல்லாருமே அமைதியாக வந்து உட்காடுறாங்க. இவங்க அப்படி நம்ம ஜங்குக் வந்து குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க அந்த காட்சியை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட, கொஞ்ச நேரத்தில் நம்ம டே வந்து அந்த லேபர் வார்ட்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பெட்லேயே வந்து படுக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. டே வந்து அமைதியாக கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. ரொம்பவும் டயர்டாக இருக்கார். முழிக்க கூட இல்லை, யாரையும் பார்க்கல, அன்கான்ஷியஸாக தான் இருக்கார். நம்ம ஜங்குக் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வெளியே வந்த உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாரு டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேவோடைய ஃபேஸும் அப்படிக்கா திரும்பி இருக்குது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி எதுவும் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வார்டுக்கு, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. நர்ஸ் வந்து போய் பார்க்கலாம், யார் பார்க்கணுமோ போய் பாருங்கள், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. ஒன்றா திரும்பி பார்க்குறது நம்ம ஜங்குக்கு மட்டும்தான். ஏன்னா ஜங்கு கையில் தான் பாப்பாவும் இருக்குது. நீயே போய் முதல்ல பாருடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜங்குக்குடைய கையை பார்க்கணுமே. கையில் குழந்தை இருக்குது, குழந்தை அப்படி நடுங்குது. என்னன்னு பார்த்தா அவர் கை நடுங்குது. அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு படபடப்பு. ஃபஸ்ட் டைம் இந்த லவ்வை சொல்ல போகிற பசங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு படபடன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. குழந்தைய தூக்கிட்டு பொறுமையாக வார்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. டே அமைதியாக தனியாக படுத்திருக்காரு பெட்டில். இவர் உள்ளே போனதும் யாருமே உள்ளே என்ட்ராகல. ஆனால் அந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கு என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் பொறுமையாக போயிட்டு பக்கத்தில் ஒரு தொட்டில் இருக்குது. அந்த தொட்டிலில் குழந்தைய வச்சுட்டு டே கிட்ட தான் போகிறாரு. ஃபஸ்ட்டு டேவுடைய நெத்தியில் இருக்க முடி எல்லாத்தையும் லைட்டாக விளக்கி விட, டே லைட்டாக அப்படியே கண் அசைக்கிறாரு. அவருக்கு நம்ம ஜங்குக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றதே தெரியாது. வந்திருக்கிறது அவங்க அம்மா தான் நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டே, அம்மா கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து தாயேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு போயிட்டு தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு பொறுமையாக டேவுடைய தலையை மட்டும் லைட்டாக தூக்கி அந்த தண்ணியை லைட்டாக கொடுக்க, நம்ம டேக்கு வந்து அந்த தொண்டை நனைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி உயிரே வர மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த லேபர் பெயினில் அவ்வளோ கத்தியிருப்பார் இல்லையா, தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும். அந்த தொண்டையில் தண்ணியை ஊற்றி நினச்சதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அவருடைய அம்மா நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனால் அங்கே நிற்கிறது நம்ம ஜங்குக்கு. அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காரு நம்ம ஜங்குக்கை பார்த்து. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பொறுமையாக அந்த கிளாஸ் அந்த இடத்துல ஒரு ஓரமாக வச்சுட்டு, என்னை மன்னிச்சிருட்டே ஜங்கு, நீங்கள் என்னை மன்னிச்சிட்டு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? டே என்ன என்ன ஜங்குக்கு அம்மா அழுறான். என்னம்மா பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் பண்ணலட்டே, சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல. அவங்க எதுவும் பண்ணலட்டே, நான் தான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியவே இல்லைன்ற டவுட் எனக்கு எப்போவுமே இருக்குன்ட்டு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்னை சுற்றி யாருமே இல்லை. என் பேரண்ட்ஸே என்னை விட்டு ரொம்ப விலகி இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் உட்காந்து யோசித்தேன். ஆனால் எனக்கு எதுக்குமே ஆன்சர் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு கிடைச்சிருச்சு. என்னை மன்னிச்சிருட்டேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி. ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நீ அதிகமாக எதுவும் யோசிக்காதடா. நீ இப்பயும் என்னை பார்த்துக்க தான் நினைக்கிறட்டே.
நீ எனக்கு முக்கியம் இல்லை ஜங்குக். அப்போ நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? நான் ஒரு பைத்தியக்காரன். எந்த நேரத்தில் எதை பேசிகிட்டு இருக்கேன் பாரு. இங்கே பாரு ஜங்குக், நீ ஓகே தானே? உனக்கு தலைலாம் எதுவும் வலிக்கலல்ல? நீ ஆல்ரெடி தானே? எனக்கு ஒன்றும் இல்லட்டே. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கை டைட்டாக கட்டி பிடிக்க, நம்ம ஜங்குக்கும் படுத்துட்ருக்க நம்ம டேவை டைட்டாக இறக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலி என்ன ஆகியிருக்கோன்னா, நம்ம ஜங்குக்கும் டேக்கும் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 3 months இருக்கும். நம்ம டே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பார். அந்த விஷயத்தை நம்ம ஜங்கு கிட்ட சொல்லி ஒரு 2 weeksலேயே என்ன ஆயிருக்கும்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிருக்கும். ஆக்சிடெண்ட் ஆனதில் ரீசெண்டாக நடந்த 5 monthsல நடந்த எல்லா விஷயமும் மறந்துருக்கும். அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கூட மேரேஜ் ஆனது, நம்ம டே கன்சீவாக இருக்கிறது, அவங்க லவ் பண்ணப்போ இருந்த அந்த ஒரு இது எல்லாமே மறந்து போயிருக்கும். நம்ம ஜங்குக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்களாம் எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டாம், அவராகவே எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திப்பார். கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது அவருக்கே எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்களாம் எதனாவது ஞாபகப்படுத்துனீங்கன்னா, எதனாவது தலைவலி வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னதுனால இவங்க எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நம்ம டேக்கு தோணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் இவனுக்கு ஞாபகம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டே வந்து அவருடைய லவ் ஸ்டோரியை அவராகவே சொல்லியிருப்பார். அதுவும் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வயிறு பெருசாக நம்ம ஜங்குக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பார். எப்படா ப்ரெக்னென்ட் ஆன அப்படிலாம் கேட்கும்போது நம்ம டே வந்து பேசி மழுப்பியிருப்பார். உண்மையாக சொல்லாமல் பேசி மழுப்பியிருப்பார். ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி வெளியூரில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி மழுப்பியிருப்பார். அதுவும் இல்லாமல் நீ வந்து மேரேஜ்க்கெலாம் வரவே இல்லை, உனக்கு வந்து வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த சாப்டரே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பேசியிருப்பார் நம்ம டே. ஸோ நம்ம ஜங்குக்கும் அதிகமாக பெருசாக எதுவும் யோசிக்காமல் அப்படியே விட்டுருப்பார். ஆனால் உண்மைகள் அப்படின்றது மறைக்க முடியாத ஒரு விஷயம். அது நீங்கள் இப்போ போய் சொன்னாலும் எப்போ வேணால் அந்த உண்மை வெளியே வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு அந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. உண்மைகளோடு சேர்த்து அழகான ஞாபகங்களும் வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம டே ஹாப்பி, நம்ம டேவுடைய ஃபேமிலி ஹாப்பி, நம்ம டேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி, அவருடைய பேபியும் ஹாப்பி. ஸோ அப்படி எல்லாருமே ஒரு பக்கம் குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க, நம்ம டேக்கு இருக்க ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஒரு பாரத்தோடு இருந்தார் இல்லையா, அந்த பாரம் எல்லாம் குறைஞ்சி போய் முகத்தில் ஒரு புது சிரிப்பு. ஜங்குக் கிட்ட பேசும்போது, சிரிக்கும் போது, ஜங்குக் அவருடைய காலை அமுக்கி விடும்போது, அந்த அந்த லேபர் பெயின்லாம் முடிஞ்சு பேபிலாம் பார்ன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் அந்த ஹஸ்பண்ட் கூட இருந்தால் அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்கும். காலமைக்கு விடுறப்போ, கொஞ்சம் உடம்பை தொடச்சி விடுறப்போ, அப்போல்லாம் ஒரு ரிலீஃபாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது நம்ம டேக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஜங்குக் கூட. எந்த அளவுக்குனா ஜங்குக்கை பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு குழந்தைய நடுவில் போட்டுட்டு அவங்க 2 பேருடைய அந்த உடம்பு சூட்டில் அந்த குழந்தை நல்லா நிம்மதியாக தூங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க நம்ம டேவுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்கும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு அழகாக ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணுறாரு. அது அழகாக வால்பேப்பராக வச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார் நம்ம டேவும், ஜங்குக்கும், நம்ம பாப்பாவும். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல்.